எளியவனும் சிறியவனும் என்னப்பட்ட கிதியோன் ஆவியானவரை பெற்றவுடன் இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்கிற இரட்சகனாய் எழும்பினார். சிம்சோனின் பலத்தின் ரகசியம் ஆவியானவர். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆவியானவர் பலவீனம் உள்ளவனை பலவானாய் மாற்றுகிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. ஆவியானவர் ஒரு மனிதனை முதலாவது பலவானாய் மாற்றுகிறார். ஒரு மனிதன் தன் பலத்தால் செய்ய முடியாததை ஆவியானவரை பெற்றவுடன் அவன் அதை எளிதாய் செய்து விடுகிறான். ஏனென்றால் ஆவியானவர் அவனுக்குள் இருந்து அவன் மூலமாய் செய்கிறபடியால் பலவீனம் உள்ளவன் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற பலவானாய் மாறுகிறான். இயேசுவின் சீசர்களை நாம் பார்க்கும்போது, இயேசு அவர்கள் கூட இருக்கும்போது அவர்களால் செய்ய முடியாததை ஆவியானவர் பெற்றவுடன் அவர்கள் செய்தார்கள். இயேசு அவர்கள் கூட இருக்கும்போது சீசர்களால் பிசாசுகளை துரத்த முடியவில்லை. காற்றையும் கடலையும் பார்த்து நாம் மரித்து போய்விடும் என்று பயந்தார்கள். இயேசுவை சிலுவிலறிய பிடிப்பதற்காக ஜனங்களும் மூப்பரும் பட்டயத்தோடு வந்தபோது இயேசுவின் சீசர்கள் இயேசுவை விட்டு விட்டு ஓடி போனார்கள். இயேசுவை மறுதலித்தார்கள். பேதுரு இயேசுவை சபிக்கவும் தொடங்கினான். ஆனால் அதே சீசர்கள் ஆவியானவரை பெற்றவுடன் இயேசுக்காய் இரத்த சாட்சியை மறிப்பதற்கும் அவர்கள் பயப்படவில்லை. தெய்வ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். பிசாசுகளை துரத்தினார்கள். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார்கள். மரித்தோரை எழுப்பினார்கள். ஏனென்றால் ஆவியானவரை பெற்றவுடன் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அதிகாரமும் தேவனுடைய பலமும் அவர்களுக்குள் வந்தது. இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றால், சீசர்கள் பக்கத்தில் இருந்த இயேசு ஆவியானவரை பெற்றவுடன் சீசர்களுக்குள் வந்து விட்டார். ஆகையால் தான் பலவீனமுள்ள சீசர்கள் ஆவியானவரை பெற்றவுடன் தேவனை போல் பலமுள்ளவர்களாய் அவதாரம் எடுத்தார்கள். லூக்கா 1:31 தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்கிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அதற்கு மரியா சொல்கிறாள், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. ஒரு பெண் ஆணுடைய துணை இல்லாமல் கர்ப்பமாக முடியாது, சாத்தியமே கிடையாது. ஆகையால் தான் மரியா சொல்கிறாள், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. அதற்கு தேவதூதன் சொன்னான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாள், இது உன்னால் கூடாதது தான். ஆனால் பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்போது உன்னால் கூடாதது கூடும். ஏனென்றால் தேவன் உனக்குள் வருகிறார். மரியாள் பரிசுத்த ஆவியினர் பெற்றவுடன் கர்ப்பமாகிறாள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடந்தது. ஆமே. ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசு குறித்து கேள்விப்படாத ஒரு சகோதரர், அவருக்கு விரோதமாய் ஒரு நபர் சேவனை பண்ணிட்டவர். அந்த சேவனை கட்டுகள் மூலமா குடும்பத்துல சமாதானம் இல்லை, சரீரத்துல பலவீனப்பட்டு வியாதியில இருந்தவர். எப்படியாவது இந்த கட்டிலிருந்து யாராவது எனக்கு விடுதலை தர மாட்டாள் என்று அநேக கோயில்களுக்கும் அநேக மந்திரவாதியும் நாடி போனவர். ஆனால் யாராலையும் அவருக்கு விடுதலை கொடுக்க முடியல. நாட்கள் போக போக அந்த பிசாசின் கட்டுகள் மூலமாய் சரீரத்துல இன்னும் அதிகமாய் பலவீனப்பட்டு மரண படுக்கையில் இருக்கும்போது இயேசு குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை விசுவாசித்து இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றவுடன் ஆவியானவரின் துணையோடு தன்னோடு போராடின அந்த பிசாசை துரத்துகிறார். பிசாசின் மூலமாய் சரீரத்தில் வந்த பலவீனத்தையும் வியாதியும் மேற்கொள்கிறார். அது மட்டுமில்ல, பிசாசை துரத்துகிற ஒரு மனிதனாய் மாறிவிட்டார். பாருங்க, எந்த மனுஷன் பிசாசின் மூலமாய் கட்டப்பட்டு பலவீனப்பட்டு வியாதினால் மரண படுக்கையில் இருந்தானோ அதே மனிதன் ஆவியானவரை பெற்றவுடன் பிசாசுகளை துரத்துகிறவனாயும் பிசாசின் கிரியைகளை அழிக்கிற ஒரு பலவானாய் மாறிவிட்டான். ஆவியானவர் பலவீனம் உள்ளவரை பலவானாய் மாற்றுகிறார். நியாயாதிபதிகள் 6:15 கிதியோன் சொல்கிறான், இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். தேவதூதன் கிதியோனை பார்த்து சொல்கிறான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடைய கூட இருக்கிறார். கிதியோனால நம்ப முடியல. கர்த்தர் என் கூட இருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கர்த்தர் என் கூட இருந்தா நாங்க மிதியான் கைக்கு அடிமையா இருக்கணுங்கிறான். ஆனா மறுபடியும் தேவதூதன் சொல்கிறான், கிதியோனே, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ புறப்படு, இஸ்ரவேல் ஜனங்களே மிதியான் கையிலிருந்து நீ ரட்சிப்பா என்று. கிதியோனால நம்ப முடியல. ஏனென்றால் மனாசே வம்சத்திலேயே கிதியோன் குடும்பம் எளியது. அந்த எளிய குடும்பத்திலேயே கிதியோன் சிறியவன். அப்படின்னா மனாசே வம்சத்திலேயே கிதியோன் குடும்பம் அற்பமாய் எண்ணப்பட்ட குடும்பம். அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட குடும்பத்திலேயே கிதியோன் சிறியவன். அதான் கிதியோன் சொல்கிறான்,
என் குடும்பமே என்னை மதிக்காது. எங்க குடும்பம் அப்புறமா எண்ணப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்துல இருக்க ஜனங்களே, என் சொந்தக்காரங்களே, என் சகோதரர்களே என்னை மதிக்க மாட்டேன். ஏன்னா நான் எளியவன். நான் இஸ்ரவேல் ஜனங்களோட நாம் போய் மிதியானோட நாம் யுத்தம் பண்ண போன்னு சொன்னா என் வார்த்தைக்கு யார் மதிப்பா? நான் எளியவன் என்கிறான். ஆனா அதே 34 வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். எளியவனும் சிறியவனும் என்னப்பட்ட கிதியோன் ஆவியானவர் பெற்றவுடன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிற இரட்சகனாய் எழும்பினான். ஆமே. அதே நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். சிம்சோனுக்கு விரோதமாக பாலசிங்கம் அவனுக்கு விரோதம் வருகிறது. சிம்சோன் தன் பலத்தால் அந்த சிங்கத்தை மேற்கொள்ள முடியாது. ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கின போது தான் பலவீனம் உள்ள சிம்சோன் அந்த சிங்கத்தின் வாயை கிழிக்கத்தக்கான பலன் அவனுக்குள் வருகிறது. சிம்சோனின் பலத்தின் ரகசியம் ஆவியானவர். சிம்சோனை புது கயிர்களால் கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்கவர். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மீது இறங்கினார். அவனை கட்டியிருந்த கட்டுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அருந்து போயிடுச்சு. கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொண்டு போட்டான். ஆனால் அதே சிம்சனை விட்டு ஆவியானவர் போன போது அவன் தன் பலத்தை இழந்தான். தன் 2 கண்களை இழந்தான். விலங்குகளால் கட்டப்பட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்தான். பெலிஸ்தருக்கு வேடிக்கை காட்டுகிறவனாய் மாறினான். சிம்சோனின் பலத்தின் ரகசியம் ஆவியானவர். சிம்சனுக்குள் இருந்த ஆவியானவர், கிதியோனுக்குள் இருந்த ஆவியானவர், சீசர்களுக்குள் இருந்த அதே ஆவியானவர் இன்று நமக்குள்ளும் இருக்கிறார். நமக்கு விரோதமா கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் பிசாசு வந்தாலும் அவன் வாயை கிழிக்கத்தக்கதான பலம் நமக்குள் இருக்கிறது. எப்பேற்பட்ட கட்டுகளா நம்மை கட்டினாலும் அந்த கட்டுகளை உடைப்பதற்கான வல்லமை நமக்குள் இருக்கிறது. வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும், 1 கோடி சத்துரு நமக்கு விரோதமாய் வந்தாலும் அவனை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமை நமக்குள் இருக்கிறது. ஏனென்றால் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. மனிதர்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. பலவீனம் நம்மை மேற்கொள்ள முடியாது. வியாதி நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆவியானவர் பெற்ற நாம் பலவீனம் உள்ளவர்கள் அல்ல, பலவான்கள். ஆமென்.